வெல்கம் டு சசி மீடியா. நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இறந்துட்டார், அது எல்லாருக்குமே தெரியும். அவரை இப்போ அஞ்சலி செலுத்துகிற இடத்துல அது ஒரு சர்க்கஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராதிகா அவர்கள் கோவப்பட்டிருக்காங்க. இதோடைய பின்னணி காரணம் என்ன, ஏன் அவங்க கோவப்பட்டாங்க, அவங்க கோவப்பட்டு பேசின ஒரு விஷயம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பாக்யராஜ் அவர்கள் இறந்துட்டாங்க. அவர் இறந்ததுக்கு பின்னணி காரணங்கள் நிறைய சொல்லப்படுது. ஒவ்வொருத்தவங்களாக தேடி பிடிச்சி ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க. அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா அவர் இறந்துருக்காரு அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேச தேவையில்லை. ஸோ அவருடைய அந்த மரணம் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஒவ்வொரு நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு போனதுக்கப்புறம் தங்களுடைய நினைவுகளை அவர் கூட ட்ராவல் பண்ண விஷயத்தை அழகாக பகிர்ந்துக்கிட்டு வராங்க. அதில் முக்கியமாக ராதிகா அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி பாரதி ராஜா இறந்தப்பையும் அவங்க முன்னாடி நின்னாங்க. அதுவும் அவங்க பொண்ணு மாதிரி நின்று எல்லா விஷயத்துக்கும் முன்னிலை நின்னாதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாக்யராஜுடைய அந்த இறப்பும் அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தரும். ஏன்னா ராதிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் அவங்க அறிமுகமானது பாரதி ராஜா படத்தில் தான். அந்த நேரங்களில் உதவி இயக்குனராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், பாக்யராஜ் தான். ஸோ நிறைய உதவிகள், எப்படி டைலாக் பேசணும், எப்படி பேசணும், இவங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள் வந்திருக்கு. இவரை பாக்யராஜை பாரதி ராஜாட்ட மாட்டிலாம் விட்டுருக்கதா நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்டவர் இறந்திருக்காரு. என்னென்னா அந்த அஞ்சலி செலுத்துகிற இடத்துல பொதுமக்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதை ராதிகா அவர்கள் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா அது ஒரு சர்க்கஸ் கூடாரம் மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரியும், அரசும் திரையுலகினரும் சேர்ந்து அதை ஒரு நெறிப்படுத்தணும், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு வேதனைப்பட்டதை பார்க்க முடியும். என்ன காரணத்துக்காக வேதனைப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கூட்ட நெரிசல், நிறைய பேர் மொபைல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப கஷ்டத்துக்கு தர ஒரு விஷயம். ஏன்னா அவர் ஒரு பிரபலியம் தான், அவரை பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசை இருக்கும். அதுவும் இந்த 90 காலகட்டங்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாக்யராஜ் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். அதே சூழலில் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது எல்லாம் அவங்க குடும்பத்தினரை ரொம்ப பாதிக்க வைக்கும். அவங்களுடைய நண்பர்கள், அப்புறம் திரையுலக பிரபுனர்கள் இவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன் தள்ளி விட்டு போயிருக்காங்க. அவங்களாலையும் எதுவும் பேச முடியல அப்படிங்கிறது தான். ஏன்னா பொதுமக்கள் இருக்கிற இடத்துல போய் அவங்களால கோவப்படவும் முடியாது. ஏன்னா அங்கே ஒரு இறப்பு நடந்திருக்கு, அந்த இடத்துல தள்ளி விட்டிங்களே அப்படி இருக்கே கூட்ட நெரிசல்னு சொல்ல முடியாது. அதனால் அதை தான் ராதிகா அவர்கள் கண்டிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. பொதுமக்களுமே கொஞ்சம் அதெல்லாம் நிறுத்திக்கணும். இனிமே ஏதாவது இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழல் இருக்கும்போது போய் செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுலாம் தவிர்த்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் இறந்துருக்காரு, அவர் உயிரோடு இல்லை. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கதறி அழுகும் பொழுது இவங்கெல்லாம் போய் இந்த செல்ஃபி எடுக்கிறது, அதுவும் செல்ஃபிங்கிறது ரொம்ப மோசமான விஷயம் இந்த மாதிரி நேரத்தில். ஏன்னா ஒரு உடல் இறந்து இருக்கும்போது முகத்தை பார்த்து நம்ம வீடியோ எடுத்தோம்னா அது எவ்வளோ கஷ்டத்தை தரும் அப்படிங்கிறது தான் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. இனிவரும் காலங்களில் அவர் ராதிகா அவர்கள் சொன்னது ரொம்ப கவனம் பெற்றிருக்கு. அரசும் சரி, திரையுலகத்தில் இருக்கவங்களும் சரி ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி குளறுபடிகள் ஏற்படுறது மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வலியுறுத்தியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங் டாப்பிக்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.